வாழ்க்கை என்பது தேர்வுகள் நிறைந்தது. ஒவ்வொரு நாளும் நாம் பெரிய மற்றும் சிறிய முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் சரியான முடிவுகளை எடுக்கிறோமா என்று எப்படி தெரிந்து கொள்வது? நமக்கு விவேகம் தேவை. அது கடவுளை நம்புவதன் மூலம் வருகிறது. 1 சாமுவேல் 16 தீர்க்கதரிசி சாமுவேல் இஸ்ரேலின் அடுத்த ராஜாவை அபிஷேகம் செய்ய அனுப்பப்பட்டார். அவர் இஸ்ரேலின் மகன்களை ஒருவர் பெண் ஒருவராக பார்த்தார். ஆனால் அவர்களில் யாரும் கடவுள் தேர்ந்தெடுத்தவர் அல்ல. எனவே சாமுவேல், இவர்கள் அனைவரும் உங்கள் மகன்களா என்று கேட்டார். எஸ்ஸே, சரி, இன்னும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார். அந்த சிறுவன் வரும் வரை சாமுவேல் உட்கார மறுத்துவிட்டார். கடவுள் தேர்ந்தெடுத்தவரை கண்டுபிடிக்க அவர் உறுதியாக இருந்தார். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் சாமுவேல் விட்டுக் கொடுக்கவில்லை. விஷயங்கள் தெளிவாக இல்லாத போதும் கடவுளின் தேர்வு வெளிப்படும் வரை அவர் தொடர்ந்து தேடினார். சில சமயங்களில் நாம் பதிலை உடனடியாக பார்க்க முடியாது, ஆனால் அது கடவுள் செயல்படவில்லை என்று அர்த்தமல்ல. நாம் பார்க்க முடியாத போதும் அவர் ஏற்கனவே வழியை தயார் செய்திருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். தாவீது அழகான கண்கள் மற்றும் அழகான தோற்றம் கொண்டவர் என்று பைபிள் கூறுகிறது. ஆனால் சற்று காத்திருங்கள், மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று கடவுள் சொன்னதை சாமுவேல் கேட்கவில்லையா? அப்படியானால் சாமுவேல் தாவீதின் தோற்றத்தால் கவரப்பட்டாரா? இல்லை, அவர் தாவீதின் இருதயம் பிரகாசிப்பதை பார்த்தார். நமது இருதயங்கள் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கலாம், ஆனால் நமது இருதயத்தின் திசை நமது முகத்தில் தெரியும். கடவுளில் மகிழ்ச்சியடைப்பவர் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பார். கர்த்தரை உண்மையிலேயே நேசிப்பவர் அதை தனது வெளிப்பாட்டில், தனது செயல்களில், தனது வாழ்க்கையில் காட்டுவார். கிருபையால் நிறைந்த இதயம் பிரகாசமான, ஆரோக்கியமான முகத்தில் பிரதிபலிக்கும். பின்னர் முக்கியமான தருணம் வருகிறது. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது வல்லமையாக வந்தார். அதே ஆவியானவர் இன்று நமக்கும் கிடைக்கிறார். நமது இருதயங்கள் இயேசுவின் மீது வைக்கப்பட்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் நமது வாழ்க்கையில் பெருகும். எனவே நான் உங்களை கேட்கிறேன், இன்று உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? உங்கள் இருதயம் இயேசுவின் மீது வைக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அவருடைய மகிழ்ச்சியும் அன்பும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் பிரகாசிக்கும். இதுவே கடவுளின் இறுதி முடிவு. கிறிஸ்துவில் அவர் ஏற்கனவே நமக்காக ஜீவனையும் இரட்சிப்பையும் தயார் செய்துள்ளார். மேலும் நாம் அந்த வரத்தின் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் வாழ முடியும். இன்று நீங்கள் உங்கள் நாளில் நடக்கும்போது உங்கள் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்கள் முகத்தை பார்த்து வித்தியாசமான ஒன்றை, மகிழ்ச்சியால் நிறைந்த இதயம், கடவுளின் பிரசன்னத்தால் நிரம்பிய வாழ்க்கை ஆகியவற்றை காண வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவருடைய ஒளி உங்கள் மூலம் பிரகாசிக்கட்டும்.